வணக்கம் நண்பர்களே, பரமேஷ் ஜிகே தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்திய அரசியலமைப்பு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தொடர் பகுதி 7. இந்த வீடியோவில் இந்திய நீதித்துறை, உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் மற்றும் ரிட் அதிகாரம் தொடர்பான முக்கியமான 10 ஜிகே கேள்விகளை பார்க்க போகிறோம். இந்த கேள்விகள் டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி மற்றும் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை முழுமையாக பாருங்கள், பயன்பெறுங்கள். இந்திய உச்சநீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது? ஏ. மும்பை, பி. சென்னை, சி. நியூ டெல்லி, டி. கொல்கத்தா. சரியான பதில் சி. நியூ டெல்லி. இந்திய உச்சநீதிமன்றம் அரசியல் சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் நிறுவப்பட்டது? ஏ. சட்டப்பிரிவு 124, பி. சட்டப்பிரிவு 32, சி. சட்டப்பிரிவு 226, டி. சட்டப்பிரிவு 368. சரியான பதில் ஏ. சட்டப்பிரிவு 124. இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி யார்? ஏ. எம். ஹிதயத்துல்லா, பி. ஏ.என். ரே, சி. பி.என். பகவதி, டி. ஹரிலால் ஜே கானியா. சரியான பதில் டி. ஹரிலால் ஜே கானியா. உச்சநீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது என்ன? ஏ. 60 வயது, பி. 62 வயது, சி. 65 வயது, டி. 70 வயது. சரியான பதில் சி. 65 வயது. உயர்நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது என்ன? ஏ. 60 வயது, பி. 62 வயது, சி. 65 வயது, டி. 68 வயது. சரியான பதில் பி. 62 வயது. நீதித்துறை மறுபரிசீலனை என்றால் என்ன? ஏ. சட்டங்களின் அரசியல் சட்டப்பூர்வ தன்மையை பரிசீலித்தல், பி. தேர்தல் நடத்துதல், சி. வரி வசூல் செய்தல், டி. சட்டம் உருவாக்குதல். சரியான பதில் ஏ. சட்டங்களின் அரசியல் சட்டப்பூர்வ தன்மையை பரிசீலித்தல். அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க எந்த சட்டப்பிரிவு நேரடியாக உச்சநீதிமன்றத்தை அணுக அனுமதிக்கிறது? ஏ. சட்டப்பிரிவு 19, பி. சட்டப்பிரிவு 32, சி. சட்டப்பிரிவு 21, டி. சட்டப்பிரிவு 356. சரியான பதில் பி. சட்டப்பிரிவு 32. உயர்நீதிமன்றம் ரிட் வழங்கும் அதிகாரம் எந்த சட்டப்பிரிவில் உள்ளது? ஏ. சட்டப்பிரிவு 124, பி. சட்டப்பிரிவு 148, சி. சட்டப்பிரிவு 368, டி. சட்டப்பிரிவு 226. சரியான பதில் டி. சட்டப்பிரிவு 226. ஹேபியஸ் கார்பஸ் ரிட் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது?
ஏ. சட்டம் ரத்து செய்ய. பி. சட்டவிரோத கைது எதிர்ப்பிற்காக. சி. தேர்தல் நடத்த. டி. வரி வசூல் செய்ய. சரியான பதில் பி. சட்டவிரோத கைது எதிர்ப்பிற்காக. இந்திய நீதித்துறை எந்த வகையைச் சார்ந்தது? ஏ. இரட்டை அமைப்பு. பி. மாநில அமைப்பு மட்டும். சி. தனியார் அமைப்பு. டி. ஒற்றை அமைப்பு இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி. சரியான பதில் டி. ஒற்றை அமைப்பு.